காவல்துறையினுடைய சித்திரவதை மரணங்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டிய தருணமாக இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கடந்த அதிமுகவினுடைய ஆட்சியிலே சாத்தான்குளம் சம்பவம் என்பது யாருமே மறக்கவே முடியாது. அந்த கொடூர கொலைக்கு பின்னால் இதுதான் கடைசியாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த போது, இது மாதிரியான விசாரணைக்கு ஒருத்தர் நகையை திருடிட்டார் என்கிற சந்தேகத்தின் பேரிலே ஒரு விசாரணைக்கு அழைத்து சென்றவரை 2 நாள் வைத்து காவல்துறை மிக குரூரமாக தாக்கியதிலே ஒரு உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. ஒரு சாமானிய மனிதன். ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு கிராமப்புறங்களிலே வேலை செய்பவர்களுக்கு பெரிய சம்பளம் கூட இருக்காது. அப்போ ரொம்ப ஒரு வறுமை சார்ந்த ஒரு குடும்பம். அவருடைய தம்பியும் அழைத்து சென்று மிக கொடூரமான முறையில் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். மிளகாய் பொடிலாம் தூவி அவரை தண்ணீருக்கு கொடுக்க விடாமல் தாகத்திலே தவிக்க விட்டு, ஒவ்வொரு கம்பும் உடைந்து நொறுங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய எலும்புலாம் சேதமாகக்கூடிய அளவிற்கு 44 இடங்களிலே கொடூரமான காயங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரொம்பவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது.